சோயா சுக்கா. இது சிக்கன், மட்டன், பிரான், பன்னீர், மஷ்ரூம் எதுல வேணா பண்ணலாம். வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பண்ணலாமா? இண்டஸ் வேலியோட 100% பியூர் ப்ரீ சீசன்ட் கேஸ்டைன் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இது நேச்சுரலி நான்ஸ்டிக் சுக்கா வறுவலுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அடிஷனல் டிஸ்கவுண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 கப் சோயாவை சுட தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து பரட்டிட்டு மசாலா நல்லா ஒண்ணு சேர்ந்து வரதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கா மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரைச்ச பொடியை சேர்த்து ஹை ஃபிளேம்ல 1 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீழே 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா செம்ம டேஸ்டான சோயா சுக்கா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிரகாஷ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.